ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயோவிலாக். மைக்ரோ டெக்னிக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட சிலபஸை கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு டிஆர்பியோட சிலபஸில் இதுக்கு முன்னாடி மைக்ரோ டெக்னிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கிடையாது. அனட்டமி, செல் பயாலஜி அப்படிங்கிற இந்த 2 யூனிட்லையும் இங்கே இருக்கிற இதே கண்டென்ட்டை தான் பிரித்து தந்திருந்தாங்க. இப்போ அந்த கண்டென்ட்டை அங்கேருந்து எடுத்து மைக்ரோ டெக்னிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்லேயே இங்கே தந்துட்டாங்க. அவ்வளோதானே தவிர இங்கே பெருசாக எதுவும் மாறலை. இது ஏற்கனவே நம்ம படித்த விஷயங்கள் தான். ஸோ இதே டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்த்துடலாம். முதலாவதா 2013 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே நமக்கு கேட்டிருக்கக்கூடிய முதல் கொஸ்டின், கீழே இருக்கிறதுல எந்த விட்டல் ஸ்டை அதிக அளவில் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான். ஜானஸ் கிரீன் பியை அதிக அளவில் சைட்டாலஜிக்கல் ஸ்டெயினாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு ஜானஸ் கிரீன் பி அப்படிங்கிற விட்டல் டை ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்டில் காணப்படுறதுனால இதை செல்லில் அப்ளை பண்ணதுமே செல்லில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாகங்களும் கிரீன் கலரில் மாறிடும். இதை அப்படியே லீவ் பண்ணும்போது சில நேரத்துக்கு அப்புறம் மற்ற எல்லா செல் பகுதிகளும் மறுபடி தன்னோட பழைய நிறத்தையே அடைஞ்சிருது. ஆனால் மைட்டோகாண்ட்ரியா மட்டும் அங்கே சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் காணப்படுறதுனால இதோட பச்சை நிறத்தை தக்க வச்சுக்குது. ரெண்டாவதா இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ல கீழே கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது ஒரு ஃபிக்ஸேட்டிவ் இல்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிக்ஸேட்டிவ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு ஃபிக்ஸேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட் ஸ்பெசிமனோ அல்லது அனிமல் ஸ்பெசிமனையோ ப்ரிசர்வ் பண்ணும்போதோ அல்லது அதை செக்ஷன் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போதோ அங்கே இருக்கக்கூடிய செல்லோ அல்லது செல்லுலார் காம்போனன்ட்ஸோ எந்த ஒரு மாற்றமும் அடைஞ்சிராம, அதாவது டீக்ரேட் ஆயிராம, அதாவது அழுகி போயிடாம அதை அதே நிலையில ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் ஃபிக்ஸேட்டிவ். உதாரணமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்மளோட லேப்ல பிளான்ட் அல்லது அனிமல் ஸ்பெசிமனை ஃபார்மால்டிஹைட்ல டிப் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்துருப்பீங்க. இங்க இதை ஏன் ஃபார்மால்டிஹைட்ல டிப் பண்ணியிருக்கிறோம்னா, ஃபார்மலின் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸேட்டிவ். இந்த ஃபிக்ஸேட்டிவ் அந்த தாவரம் அல்லது விலங்குகள் இதோட செல் அழுகிராம அதே நிலையில ப்ரிசர்வ் பண்ணி வைக்குது. இதைத்தான் நம்ம ஃபிக்ஸேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல ஃபார்மலின், குரோமிக் ஆசிட், பொட்டாசியம் டைக்ரோமேட் இந்த 3மே ஃபிக்ஸேட்டிவ். டொலியின் மட்டும்தான் ஃபிக்ஸேட்டிவ் இல்லை. இது இல்லாம வேற சில ஃபிக்ஸேட்டிவ்ஸோட லிஸ்டையும் நான் இங்க தந்திருக்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவதா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின், கீழே கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது ஒரு கிளியரிங் ஏஜென்ட் இல்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கிளியரிங் ஏஜென்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பிளான்ட் ஸ்பெசிமனை செக்ஷன் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல அப்சர்வ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகளை வெளியேற்றிடணும். அப்படின்னா தான் அதை மைக்ரோஸ்கோப்ல கிளியரா அப்சர்வ் பண்ண முடியும். இதை டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த டீஹைட்ரேஷனுக்காக நம்ம பொதுவா ஆல்கஹாலை பயன்படுத்துறோம். இந்த ஆல்கஹால் தாவரத்துக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணியோட மிக்ஸ் ஆகி மொத்தமா தண்ணியோட சேர்ந்து இது எவாபரேட் ஆயிரும். இப்போ இந்த பிளான்ட் மெட்டீரியல் தண்ணியே இல்லாம டீஹைட்ரேட் ஆயிரும். இதை டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க டீஹைட்ரேஷனுக்காக நம்ம ஆல்கஹால் பயன்படுத்துறதுனால என்னதான் ஆல்கஹால் எவாபரேட் ஆனாலும் ஒரு சில ட்ரேசஸ் ஆஃப் ஆல்கஹால் இந்த பிளான்ட் மெட்டீரியலுக்குள்ள இருக்கலாம். இப்போ நம்ம மைக்ரோஸ்கோப்ல அப்சர்வ் பண்ணும்போது இது கிளியரா பிளான்ட் ஸ்பெசிமனை அப்சர்வ் பண்ண விடாம தடுக்கலாம். இதுக்காக இந்த ஆல்கஹாலையும் நம்ம அந்த பிளான்ட் மெட்டீரியல்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். இதைத்தான் கிளியரிங் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ல சைலின், டொலுவின், ஃபார்மலின் இந்த 3மே கிளியரிங் ஏஜென்ட்டா பயன்படுது. இது இல்லாம ஒரு சில கிளியரிங் ஏஜென்ட்ஸை நான் இங்க லிஸ்ட்ல தந்திருக்கிறேன். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க அடுத்ததா கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல ஜெஃப்ரிஸ் மெத்தட் ஆஃப் மேசுரேஷன்ல மேசுரேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளூயிடோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி மேசுரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இதை தமிழ்ல மெலிவித்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குரூப் ஆஃப் செல், அதாவது டிஷ்யூ, இதை மைக்ரோஸ்கோப்ல அப்சர்வ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய டீட்டெயில் அப்சர்வேஷனை விட அந்த டிஷ்யூல இருந்து ஒரு செல்லை மட்டும் செப்பரேட் பண்ணி
அதை அப்சர்வ் பண்ணும்போது அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரையும் அந்த செல்லோட 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரையும் நம்மளால கிளியரா பார்க்க முடியும். இதுக்காக இந்த குரூப் ஆஃப் செல்ஸ்ல இருந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல்ஸையும் தனித்தனியா பிரிக்கணும். இப்படி பிரிக்கணும்னா இந்த செல்லுக்கு இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய மிடில் லேமெல்லேவை டீக்ரேட் பண்ணணும். இதைத்தான் மேசுரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஜெஃப்ரீஸ் மெத்தட் ஆஃப் மேசுரேஷன்ல குரோமிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிடை யூஸ் பண்றோம். இந்த ஜெஃப்ரீஸ் மெத்தடோட ப்ரொசீஜரை கீழே தந்திருக்கிறேன், தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அகெயின் அதே மேசுரேஷன்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கீழே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல எது மேசுரேஷன் மெத்தட் இல்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஜெஃப்ரீஸ் மெத்தட் ஆஃப் மேசுரேஷன் பத்தி பார்த்தோம். இங்க ஜெஃப்ரீஸ் மெத்தட் மட்டும் இல்லாம ஹார்லோஸ் மெத்தட் அண்ட் ஸ்கூல்ஸ் மெத்தட் அப்படின்னு மொத்தம் 3 மெத்தட் ஆஃப் மேசுரேஷன் இருக்குது. இந்த மேசுரேஷனோட ப்ரொசீஜரையும் நான் கீழே தந்திருக்கிறேன், தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 2015 டிஆர்பியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்ததா இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ல கனடா பால்சம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எப்படி நம்ம ஒரு டெம்பரரி ஸ்லைட்ல கவர் ஸ்லிப்புக்கும் ஸ்லைடுக்கும் இடையில கிளிசரின் அப்படிங்கிற மவுண்டிங் மீடியம் யூஸ் பண்றோமோ, அதே போல பெர்மனன்ட் ஸ்லைட்ல கனடா பால்சமை ஒரு மவுண்டிங் மீடியமா யூஸ் பண்றோம். அடுத்ததா 2019 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ல பாராஃபின் மெத்தட்ல பயன்படுத்தக்கூடிய கிளியரிங் ஏஜென்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு கிளியரிங் ஏஜென்ட் அப்படின்னா என்னங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்க பாராஃபின் மெத்தட்ல ஜைலின், குளோரோஃபார்ம், பென்சின், டொலியின் அப்படின்னு இங்க கொடுத்துருக்கிற எல்லா கிளியரிங் ஏஜென்ட்ஸையுமே பயன்படுத்துறோம். இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். கீழே இருக்கிறதுல எது மேசுரேஷன் மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபியூவல் ஜென் மெத்தடை தவிர மிச்சம் 3மே சரியான ஆன்சர் தான். அடுத்த கொஸ்டின்ல இங்க ஒரு செல்லோட சில பகுதிகளையும் அதை ஸ்டெயின் பண்றதுக்கு எந்த ஸ்டெயினை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொஸ்டின் படி இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல செல்லுலோஸை கால்கோஃப்ளோரைட் யூஸ் பண்ணியும், குரோமோசோமை கார்மைன் யூஸ் பண்ணியும், சைட்டோபிளாசத்தை ஜியோசின் யூஸ் பண்ணியும், லிக்னினை சாஃப்ரனின் யூஸ் பண்ணியும் ஸ்டெயின் பண்றோம். இது இல்லாம வேற சில பார்ட்ஸையும் இதை ஸ்டெயின் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இங்க கொடுத்துருக்கிறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு ஃபிக்ஸேட்டிவ் அப்படின்னா என்னங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்க ஒரு கோல்ஜி காம்ப்ளெக்ஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய சிறந்த ஃபிக்ஸேட்டிவ் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆசிமம் டெட்ராக்சைடு அப்படிங்கிறது தான். கடைசியா இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ல பாராஃபினோட மெல்டிங் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் 45 இருந்து 60 டிகிரி சென்டிகிரேட் தான். முன்னாடி 2 டிஃப்ரெண்ட் யூனிட்ல பாதி பாதி இருந்த இந்த டாபிக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இதை தனி டாபிக்காவே உங்களுக்கு தந்துட்டாங்க. இதுல இருந்து அதிகமான கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டாபிக்கை நல்லா படிச்சுக்கோங்க. நான் இங்க காமிச்சிருக்கக்கூடிய டாபிக்குக்கான தமிழ் மீடியம் புக்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது. இது சம்பந்தமா ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவுக்கான லிங்கை மேல ஐ பட்டன்ல தர்றேன், அதை பாருங்க. இந்த புக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தந்திருக்கிறேன், அதை கிளிக் பண்ணி என்கிட்ட பர்சனலா சேட் பண்றதன் மூலமா இதை பத்தின டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மைக்ரோடெக்னிக்ஸ் டாப்பிக்குக்கான டெஸ்ட் கொஸ்டின் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஆட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணியோ அல்லது இங்கே தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணியோ நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய டெஸ்ட்டை ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட்டில் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. எந்த மாதிரி டெஸ்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். உதாரணமாக முதல்ல யூனிட் வைஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 யூனிட்டாக கண்டக்ட் பண்ணி அப்புறம் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வைக்கலாமா, இல்லை டைரெக்டாக ஹாஃப் போர்ஷன் அப்புறம் ஃபுல் போர்ஷன் அப்படி வைக்கலாமா என்னங்கிற உங்களோட ஐடியாவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிஜிடிஆர்பி பாட்னிக்கு படிக்கக்கூடிய உங்களோட நண்பர்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து பிஜிடிஆர்பி பாட்னி சம்பந்தமான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.